ஒருத்தர் ஒரு ஒரு அப்பா வந்து தன்னோட வாட்சை கழட்டி பையன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் பக்கத்தில் எங்கேயாச்சும் கொடுத்து எவ்வளோ கொடுக்குறான்னு கேட்டு வா, நான் அது வரையும் உயிரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையன் அதை வேகமாக எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு வாட்ச் கடையில் கொடுத்து, அண்ணா இந்த வாட்சுக்கு எவ்வளோன்னு தருவீங்க, ரொம்ப பழசாக இருக்கேப்பா, ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கே, ஒரு 5 ரூபா தரலாம் அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கான். அப்பா 5 ரூபான்றாங்கப்பா, 5 ரூபா வச்சு உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா, நீ என்ன பண்ண, ஒரு அடமான கடையில் போய் இதை கொடுத்து கேட்டுப்பாரு, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியும் அப்படின்னா. திருப்பி திப்புன்னு ஓடி போய் ஒரு அடமான கடையில் கேட்டு 15 ரூபா தரலாம் தம்பி. திருப்பி அப்பா 15 ரூபா சொல்கிறான், 15 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ என்ன பண்ண, பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மியூசியமுக்கு போய் இந்த வாட்சை காமி அப்படின்னு சொன்னான். அவன் ஓடி போய் ஒரு மியூசியமில் போய் காமிச்சு கேட்டிருக்கான். எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு வாட்ச்சு, ஒரு 30 lakhs தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. திப்புன்னு எடுத்துகிட்டு ஓடி அந்த பாப்பா 30 லட்ச ரூபா தரேங்க. இதை நான் விற்கிறதுக்கு சொல்லலை, நீ செலக்ட் பண்ணுற இடம் எங்கே போய் இருந்தால் உன் வேல்யூ தெரியும்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த செலக்ட் பண்ணாலே போதும், நீ வெற்றியாக இருக்கலாம். அதே வாட்ச் தான் ஒரு வாட்ச் கடையில் அந்த ரேட்டு, ஒரு அடமான கடையில் அந்த ரேட்டு, இந்த மியூசியமில் ரேட்டு. ஸோ நம்ம எங்கே இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறதுல தான் நம்ம வெற்றி இருக்குது.